அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். இன்னைக்கான பதிவில் நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னம்னா, இந்த கண்டெய்னர் தயாரிக்கிறதுல கண்டெய்னருடைய ரியர் எண்டு வாலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற அசம்பிளிஸை பத்தி நாம கண்டினியூஸா வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை நீங்க பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம பார்த்துருங்க. இப்போ இந்த ரியர் எண்டு வால் அசம்பிளியை பத்தி நாம பார்த்துடலாம். இந்த ரியர் எண்டு வால் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல டோர் இருக்கும், அவ்வளவுதான். இந்த டோர் கண்டெய்னர்னாவே டோர் இருக்கும், கரெக்டு தான். ஏன் இதை ரியர் எண்டு வால் சொல்றாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல வீடியோ பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறாங்க. கார்கோ லோட் பண்றதுக்காகவும் அன்லோட் பண்றதுக்காகவும் வண்டியில கண்டெய்னர் இருக்கும் பொழுது இன்ஜினுக்கு ஆப்போசிட்ல, அதாவது இன்ஜினுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதுனால இது ரியர் சைடு இருக்கிறதுனால இது ரியர் எண்டு வால் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பார்த்தோம்னா 2 டோர் இருக்கும். அதாவது டோட்டலா ஃபுல் கண்டெய்னரை அக்சஸ் பண்ற மாதிரி, முழு கண்டெய்னரையும் ஒரு ஃபோர்க் லிஃப்ட் உள்ள போயிட்டு வர மாதிரி அக்சஸ் பண்ற மாதிரி ஃபுல் ஓப்பனிங்ல 2 டோர் இருக்கும். இந்த டோர் பார்த்தோம்னா டோட்டலா 270 டிகிரிஸ் ரன் ஆகும், அதாவது ஓப்பன் ஆகும். அதாவது எப்படி சொல்றேன்னா, இந்த டோர் நீங்க இப்படி முழுசா ஓப்பன் பண்ணி இந்த கிடைமட்டத்துக்கு இப்படி ஓப்பன் பண்ணி ஃபுல்லா இந்த பிஎஸ்ஆர் இந்த சைடு வால் மட்டத்துக்கு உங்களால கொண்டு வர முடியும். அதனால அதுவும் இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி. இதுல என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு டோர்ல 2 லாக்கிங் பார் மெக்கானிசம் இருக்கும். ஏற்கனவே லாக்கிங் பார் மெக்கானிசத்தை பத்தியும் நம்ம சேனல்ல வீடியோ பண்ணியிருக்காங்க, அதையும் நீங்க பார்த்துருங்க. இதுல பார்த்தோம்னா ஒரு டோர்ல 2 லாக்கிங் பார் இருக்கும். அதாவது லெஃப்ட் சைடு டோர்ல 2, ரைட் சைடு டோர்ல 2. இந்த லாக்கிங் பார் இதுக்கு தனியாக டிசைன் அப்படின்றதுலாம் ஒன்றும் கிடையாது. மார்க்கெட்ல நீங்க கண்டெய்னரோட லாக்கிங் பார் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அவங்களே ஸ்டாண்டர்டாக தந்துடுவாங்க. அதாவது மேலே இருக்கிற இந்த ஒரு ப்ராக்கெட், கீழே இருக்கிற இந்த ஒரு ப்ராக்கெட், சென்டரில் இருக்கிற ஒரு ப்ராக்கெட் தந்துடுவாங்க. அதே போல் இதோட ஹேண்டில் தந்துடுவாங்க. ஆனால் மார்க்கெட்டில் இது பார்த்தோம்னா நார்மல் எம்எஸ்ல ஃபேப்ரிகேஷன் பண்ணுவாங்க. அதாவது மைல்டு ஸ்டீலில் ஃபேப்ரிகேஷன் பண்ணி அதுக்கு மேலே கேல்வனைஸ்டு அயன் பெயிண்ட் மட்டும் அடிப்பாங்க, கேல்வனைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்குது. அதே போல் எஸ்எஸ்ல இருக்குது. அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே ஃபுல்லாகவே பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதே போல் நார்மலான ஒரு ஷிப்பிங் கண்டெய்னருக்கு எஸ்எஸ் போடணும்னு தேவையில்லை, சரிங்களா? ஏன்னா கண்டெய்னரை ஒரு ஏசிஇபி முறையில் பராமரிக்கிறாங்க. அதாவது அக்செப்டட் கண்டெய்னர் எக்ஸாமினேஷன் ப்ரோக்ராம்னு ஒரு விஷயம் இருக்குங்க. அந்த ப்ரோக்ராம் படி கண்டெய்னரை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கும் பொழுது நார்மலாக ஒரு கேல்வனைஸ்டு அயானில் பண்ண ஒரு லாக்கிங் பார் மெக்கானிசமே போதுமானது. அது என்ன கேல்வனைஸ்டு அயானில் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே, அதாவது இந்த காம்பனன்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இப்போ தெரியுது இல்லைங்களா, இந்த லாக்கிங் பாரு, அதாவது இதனுடைய தனித்தனி பெயர் விளக்கம் நம்மளுடைய சேனலில் வீடியோ பண்ணியிருக்காங்க, பார்த்துருங்க. இந்த ஹிஞ்சு, இந்த லாக்கிங் பாரு, அதாவது கேம் கீப்பர், இந்த பாரு, அதே போல் இந்த பிராக்கெட், ஹேண்டில் எல்லாமே ஒரு கிரேடட் மெட்டீரியல் பண்ணியிருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு காட்டனிய மெட்டீரியல் இல்லை ஒரு EM26 மெட்டீரியல், இந்த பைப் இதெல்லாமே ஒரு கிரேடட் மெட்டீரியல் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா? அதை பண்ணதுக்கு அப்புறம் ஹாட் டிப் கேல்வனைஸ் முறையில் கேல்வனைஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? அதாவது மெட்டீரியல்லே கேல்வனைசேஷன், அதாவது கேல்வனைசேஷன்ல இருக்காது. இந்த மாதிரி ஒரு நார்மல் எம்எஸ்ல பண்ணிட்டு அதை 750 டிகிரி ஹீட்ல கேல்வனைஸ் பண்ணுவாங்க. அப்படின் பொழுது இது பார்த்தீங்கன்னா ஒரு 100% ஒரு கேல்வனைஸ்டு மெட்டீரியலாக மாறிடும். ஸோ அது என்ன, நார்மல் கேல்வனைசிங் பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் கேல்வனைசேஷன் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெயிண்ட் உங்களுக்கு நாளடைவில் ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல பீல் ஆஃப் ஆயிடும். பட் இந்த கேல்வனைசேஷன் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு ப்ராப்பரான முறையில் நீங்கள் பண்ணுறீங்க, அவன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அப்படிங்கும் பொழுது குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷத்துக்கு இந்த கேல்வனைசேஷன் இருக்கும். அன்லஸ் எக்ஸ்டர்னல் டேமேஜ் ஆகாத வரைக்கும் நார்மல் அட்மாஸ்பியரிக் கண்டிஷனில் பார்த்தோம்னா இந்த கேல்வனைசேஷன் உங்களுக்கு பீல் ஆஃபே ஆகாது, துருவும் பிடிக்காது. அதனால தான் கண்டெய்னருடைய டோரில் இந்த கேல்வனைஸ்டு மெட்டீரியலான செய்யப்பட்ட இந்த ஹிஞ்சஸ்ஸு, இந்த லாக்கிங் பாரு, இந்த லாக்கிங் பார் மெக்கானிசம் எல்லாமே பண்ணுறாங்க. அப்படின்னா கண்டெய்னரை ஃபுல்லாக கேல்வனைஸ் பண்ணலாம்ல அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிரும், பயங்கரமான எக்ஸ்பென்சிவ் ஆயிரும். அதுக்காக தான் கண்டெய்னர் காட்டன் ஸ்டீலில் போட்டிருக்கிறோம். அப்போ லாக்கிங் பாரே காட்டன் ஸ்டீலில் போடலாமே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இது மூவபிள் பார்ட்ஸ். உங்களுக்கு ஃப்ரிக்ஷன், இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் ஏற்படும், இது ரொட்டேட் ஆகும், ஹேண்டில் பிடிப்பீங்க, ரொட்டேட் ஆகும். பட் ஆனால் கண்டெய்னர் இந்த பேனல், இந்த இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நான் மூவபிள் பார்ட்ஸ். ஒன்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வெல்டிங் அடிச்சிட்டிங்கன்னா அதை போய் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க. அந்த காரணத்துக்காக தான் டிஃப்ரெண்ட் மெட்டீரியலில்
இதை கொடுக்குறாங்க. இப்போ இந்த டோர்ல பார்த்தோம்னா என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல பார்த்தீங்கன்னா 2 டியூப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேனல் உள்ள எடுத்துடுறாங்க. இதில் பார்த்தோம்னா இந்த பாட்டம் ஸ்டிப்னர் ஒன்று, அதே போல் டாப் ஸ்டிப்னர் ஒன்று. இந்த பாட்டம் ஸ்டிப்னர்லையும் டாப் ஸ்டிப்னர்லையும் தான் வந்து இந்த ப்ராக்கெட் வந்து உட்காந்துருக்கும், மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் 2 டியூப் இருக்கும். இந்த டியூப் பார்த்தோம்னா 100x50 ரெக்டாங்குலர் செக்ஷனில் அதான் வந்து இதை போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ரேமுக்கு இடையில தான் வந்து இந்த பேனலை வந்து உட்கார வச்சுருப்பாங்க. இந்த பேனலோட திக்னஸும் பார்த்தீங்கன்னா 2 mm திக்னஸ் தான் இருக்கும். ஃப்ரண்ட் வால்லையும் சரி, எண்டு வால்லையும் சரி, ரியர் எண்டு வால்லையும் சரி, ஃப்ரண்ட் எண்டு வால்லையும் சரி, பேனலோட திக்னஸ் 2 mm இருக்கும். மேபி ஒரு சில கண்டெய்னர் டிசைனில் டோர் பேனலோட திக்னஸ் 1.6க்கு போட்டால் போடுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த கண்டெய்னர்ஸ் தே ஆர் யூசிங் 2 mm திக்னஸ் ஒன்லி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த டோரோட ரியர் எண்டு வாலோட டோரோட கன்ஸ்ட்ரக்ஷன். நான் ஏற்கனவே சொன்னபடி சில்லு இதில் இருக்கும். இந்த சில்லு பார்த்தீங்கன்னா 5 mm திக்னஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஃப்ரண்ட் எண்டு வால் இருக்கிற மாதிரியே இதுலேயும் ஒரு சில்லு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 mm திக்னஸ் இருக்கும். இதோட டிசைனும் இந்த ஃப்ரண்ட் சில்லோட டிசைன் போலவே தான் இருக்கும். தெரியுதுங்களா? அதாவது இந்த பிளைவுட் உட்காரத்துக்காக இங்கே தெரியுதுங்களா, இதுதான் பிளைவுட். இந்த பிளைவுட் வந்து மவுண்ட் ஆகிறதுக்காக ஒரு ஃபிளான்ஜ் 50 mm, இது வந்து ஒரு 145 இருக்கும், இது வந்து ஒரு 135 இருக்கும். இதுதான் டிசைனு. ஒரு லிட்டில் ஸ்லோப் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. இந்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 mm ஸ்லோப் இருக்கும். எதுக்காகன்னா தண்ணி வந்து உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக தான். அதுதான். அதே போல் இந்த பிளாக் கலரில் ஒரு திங் தெரியுது இல்லைங்களா, இதுதான் வந்து டோர் கேஸ்கட். இந்த டோர் கேஸ்கட் இதனுடைய இடைவெளி எவ்வளோ இருக்கும் பார்த்தோம்னா 18 mm, 16லேருந்து 18 mm இருக்கும். சரிங்களா? இந்த டோர் கேஸ்கட் வந்து உங்களுக்கு லீக் ப்ரூஃபாகவும் வாட்டர் ப்ரூஃபாகவும் லைட் ப்ரூஃபாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு தண்ணியோ பூச்சியோ எதுவுமே வந்து டோர் வழியாக உள்ளே போகாது. ஓகேங்களா? அதே போல் ரியர் எண்டு வாலில் பார்த்தோம்னா ஒரு கோன் ப்ரொடெக்டர். நான் ஃப்ரண்ட் எண்டு வால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, RCIன்ட்டு. அதே போல் ஒரு காம்பனன்ட் 2 பக்கமும் இருக்கும். உங்களுக்கே தெரியும் அதெல்லாம். 4 பக்கமும் தானே கண்டெய்னரை வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு ட்விஸ்ட் லாக்கில் லாக் பண்ணுவாங்க. ஸோ 4 பக்கமும் ஹேண்டில் இருக்கும் இல்லையா, அந்த 4 பக்கம் இருக்க ஹேண்டிலும் இந்த உள் பக்கமாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ இதனுடைய ஹெட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துடலாம். ஹெட்டருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா டோட்டலாக இந்த ஹெட்டர் வந்து பார்த்தோம்னா 2 பார்ட்டாக இருக்கும். அதாவது இது வந்து ஹெட்டர் பாட்டம்னு சொல்லுவாங்க. இந்த சி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஹெட்டர் பாட்டம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு 113 mm இருக்கும், இது வந்து ஒரு 125 இருக்கும், இது வந்து ஒரு 120 இல்லை ஒரு 110 இருக்கும். சரிங்களா? இது வந்து ஹெட்டர் பிளேட்டு, ஹெட்டர் டாப் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 200, இது வந்து ஒரு 30 mm ஸ்லோப் இருக்கும். கீழே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்டர் பிளேட்டு தனியாக வச்சுருப்பாங்க, இல்லைனா ஹெட்டர் எக்ஸ்டென்ஷன் பிளேட் வந்து இதுக்கு மேலே வச்சு வெல்டிங் அடிப்பாங்க. இதுதான் வந்து ஹெட்டருடைய கன்ஸ்ட்ரக்ஷன். இதனுடைய திக்னஸ் எவ்வளோ இருக்கும் பார்த்தோம்னா ஹெட்டர் பாட்டம் வந்து ஒரு 3.2 இருக்கும், மேலே ஹெட்டர் டாப்பும் வந்து ஒரு 3.2 இருக்கும். இதுதான் வந்து ஹெட்டருடைய கன்ஸ்ட்ரக்ஷன். இதில் கார்னர் போஸ்ட் அதாவது ரியர் கார்னர் போஸ்ட்டோட கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தோம் அப்படின்னம்னா இதுதான் ரியர் கார்னர் போஸ்ட்டு. ரியர் கார்னர் போஸ்ட் வந்து 6 mm இருக்கும். இதோடைய திக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 mm வச்சுருப்பாங்க. இது வந்து கார்னர் போஸ்ட் இன்னர்னு சொல்லுவாங்க, ரியர் கார்னர் போஸ்ட் இன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் ரியர் கார்னர் போஸ்ட் இன்னர்னு சொல்கிறாங்கன்னா, இது உங்களுக்கு வந்து ரியர் கார்னர் போஸ்ட் வந்து 2 காம்பனண்ட்டால் வந்து உருவாக்கப்பட்டது தான். இந்த 2 காம்பனண்ட்டையும் இது போல் வச்சுட்டு வெல்டிங் அடிச்சிடுவாங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த 2 காம்பனண்ட் இங்கேயும் வச்சு வெல்டிங் அடிச்சிடுவாங்க. ஸோ வெல்டிங் அடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நாட்சஸ் எடுத்து இந்த மாதிரி ஹிஞ்சி கெசட் உள்ளே வச்சு அதாவது ஃபஸ்ட்டு இந்த 2 காம்பனண்ட்டையும் வச்சு வெல்டிங் அடித்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த நாட்சஸ் எடுத்து இது போல் ஹிஞ்சி கெசட் வச்சு ஹிஞ்சையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த டோர் அசம்பிளியை வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃப்ரேமில் வந்து எல்லா பக்கமும் 18 mm கேப் இருக்கிற மாதிரி செட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த டோரை வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. டோரை வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டோரை வந்து இந்த ஹிஞ்சோட வச்சு வெல்டிங் அடிச்சிடுவாங்க. இது போல் ஹிஞ்சோட வச்சு வெல்டிங் அடிச்சிடுவாங்க. வெல்டிங் அடிச்சுட்டு இந்த கீழே இருக்கிற கார்னர், அதாவது கீழே இருக்கிற கேம் கீப்பர், இதுதான் கேம் கீப்பர்ம்பாங்க. இந்த கேம் கீப்பரை வந்து சில்லோட வச்சு வெல்டிங் அடிச்சுட்டு இந்த கேம் வந்து லாக் ஆகிடும். ஸோ இந்த ஒட்டுமொத்த அசம்பிளியும் வந்து தனியாக வச்சுருவாங்க. இதை தான் வந்து ரியர் எண்டு வால் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்காக ஆன்சர் பண்ணுறேன்.
இந்த கண்டெய்னர் அசம்பிளியை பற்றி வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்காக ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.